காலத்தால் மூத்த என் தமிழ் குடிக்கும் தன்மையால் தாயான என் அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம். அவையின் நடுவர் அவர்களுக்கும் அனைத்து அவையின் கண் அமர்ந்திருக்கும் அனைத்து தோழமைகளுக்கும் சபையில் அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஆசிரியர் தோழமைகளுக்கும் ஜெட் டிவி நேயர்களுக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பட்டிமன்ற தலைப்பு குழந்தை வளர்ப்பில் பெரிதும் துணை புரிபவர்கள் பெற்றோர்களா ஆசிரியர்களா? குழந்தை வளர்ச்சியில் பெரிதும் துணை புரிபவர்கள் பெற்றோர்களா ஆசிரியர்களா என்பது. இதில் பெற்றோர்களே என்ற அணியின் சார்பாக நான் பேச வந்துள்ளேன். எதிரணி சகோதரர் அவர்கள் கூறினார், சிலை வடிப்பதை பற்றியும் சிற்பமாக்குவதை பற்றியும் சித்திரம் வரைவதை பற்றியும். கற்பனையில் சிலை வடிக்க முடியாது, கனவில் சித்திரம் வரைய முடியாது. நல்ல சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், நல்ல கல் இருந்தால்தான் சிலை செதுக்க முடியும். அந்த நல்ல சுவர் இருந்தால்தான் சித்திரத்தையே அவரால் வரைய முடியும். அதுபோன்ற நல்ல குழந்தைகளை நாங்கள் அனுப்பினால்தான் அவரால் நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள் ஐயா. ஐயா நடுவர் அவர்களே, தாஜ்மஹாலை கட்டியது யாருங்க ஐயா? பெரிய கோயிலை கட்டியவர் யாருங்க ஐயா? ஐயா, பெரிய கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன், தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜகான் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்றோம். ஆனா எதிரணி சகோதரர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அங்கு வேலை செய்த சிற்பிகளும் கொத்தனார்களும் தான் என்று சொல்கிறார். அனைவரும் உழைத்தாலும் கட்டுவித்தவர் தான் கட்டிடத்தின் பொறுப்பேற்று சரியாக கட்டுவிக்க செய்கிறார். அதுபோலத்தான் ஐயா, குழந்தை பிறந்து வளர்ந்து அது முன்னேற்றம் அடையும் வரை, தன் வாழ்வில் முன்னேற்றம் பெறும் வரை, அவரது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையில் வரலாம் போகலாம். ஆனால் அனைத்து இடங்களிலும் அவனுக்கென்று அவன் வளர்ச்சிக்காக அவனுக்கு முன் நிற்பவர்கள் அவனின் பெற்றோர்கள் மட்டுமே என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்கள் ஒருவரை வாழ்த்தும் போது சொல்லுவாங்க ஐயா, என்னன்னு சொல்லுவாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க. என்ன ஐயா சொல்லுவாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. 16 செல்வங்களை சொல்வார்கள். அந்த 16 வகை செல்வங்கள் புகழ், கல்வி, வீரம், வெற்றி, செல்வம், மகவு, தானியம், நோயின்மை, அறிவு, அழகு, அறம், குலம், சுற்றம், வாணார். இந்த 16 வகை செல்வங்களும் இல்லை ஐயா, பெரும்பாலானவை அவன் பெற்றோர்களால் அவனுக்கு பெற்றுத்தரப்படுபவை. கல்வி மட்டுமே உங்கள் ஆசிரியர்களால் கற்றுத்தரப்படுவது. இதில் யார் ஐயா சிறந்தவர்கள்? நீங்களே சொல்லுங்கள். குழந்தைகளின் முதல் ஆசான் பெற்றோர், இரண்டாவது பெற்றோர் தான் ஆசிரியர்கள் என்பார்கள். இதில் பாருங்கள், முதல் ஆசான் கூட யார் ஐயா? பெற்றோர்கள் தான். குழந்தை முதலில் தன் பெற்றோர்களிடமிருந்து தான் தன் கல்வியை கற்கிறது. பெற்றோரின் கண் வழியை உலகத்தை காணும் குழந்தை 3 வயது வரை தன் பெற்றோரிடமிருந்தான் உலகத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. 3 வயதில் எல்கேஜியில் சேர்த்த பிறகு பெற்றோரின் கடமை முடிந்து விடுகிறதா? இல்லை ஐயா, அதன் பிறகுதான் ஆரம்பிக்கிறது பெற்றோரின் கடமை. பையனுடன் எல்கேஜி யூகேஜி பள்ளி படிப்புன்னு சொன்னதும் முக்கியமாக ஒன்று வருது, எனக்கு ஞாபகம் வருது ஐயா, ப்ராஜெக்ட் ஒர்க். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆசிரியர்கள் கொடுக்குறாங்களே ஐயா, அது யாருக்கு கொடுக்குறாங்கன்னே இன்னை வரைக்கும் தெரியாது ஐயா. பெற்றோர்களுக்கு கொடுக்குறாங்களா, குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களா? அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை செய்ய வேண்டியவங்களும் யார் ஐயா? பெற்றோர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து அவன் கல்லூரி படிப்பு என்று அவன் பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பது யார் ஐயா? அவனின் பெற்றோர்கள். அவன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதுமே ஓடுபவர்கள் பெற்றோர்கள். தேய்ந்து போன செருப்போடும் காய்ப்பு காய்த்த கைகளோடும் உள்ளவன் தன் மகன் எப்படியும் கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்து விடுவான் என்ற கனவோடு வாழ்கிறான். தன் கவலைகளை மறக்கிறான். தான் படும் கஷ்டம் அவனுக்கு தெரியக்கூடாது என்று கவனமாக இருக்கிறான். ஏன், தான் ஏழை என்றாலும் தன் மகன் ஏழையாய் வாழக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக. அனைத்து பெற்றோர்களுக்கும் இருக்கும் ஒரே கனவு, ஒரே லட்சியம் தன் பிள்ளைகளின் முன்னேற்றம் மட்டுமே ஐயா. அவர்களை தாண்டி அவர்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறிய நம் முன்னோர்கள் தான் வணங்கக்கூடியவர்கள் என்று நான்வரை சொல்கிறார்கள். வணங்கக்கூடியவர்கள் என்று 4 கூறுகிறார்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம். நன்றாக தெரிகிறதா? குருவை 3ஆம் இடத்தில் வைத்திருக்கிறார்கள். முதல் 2 இடம் யாருக்கு கொடுத்திருக்கிறார்கள்? பெற்றோர்களுக்கு. மாதாவுக்கும் பிதாவுக்கும் பிறகுதான் ஐயா உங்கள் குருவே வருகிறார்.
ஐயா, அன்றுள்ள குருவிற்கே 3ஆம் இடம்தான். இன்றுள்ள குருவிற்கு உள்ள உரிமைகளை சற்று நினைத்து பாருங்கள். ஒண்ணுமே கிடையாது ஐயா. இன்னைக்கெல்லாம் உரிமைகள் அவனை திருத்துறதுக்கு கூட அவங்களால முடியாது. பெற்றோர்களால் மட்டும்தான் முடியும். அடுத்து ஒரு பழமொழி ஞாபகம் வருகிறது ஐயா. ஏட்டுக்கல்வி கரிக்குதவாது. ஏட்டுக்கல்வி கரிக்குதவாது. வாழ்க்கை கல்வி மட்டுமே நம் வளர்ச்சிக்கு உதவும். ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியருக்கு ஒரு பல்பை சரியாக மாட்ட தெரியலங்க ஐயா. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவனுக்கு ஒரு ஃபேனு, ஒரு டெலிவிஷன் ஏன் ஓடலை, அதை சரி பண்ண தெரியலை. அந்த விதத்தில் தான் இருக்குது இப்பொழுதைய கற்பித்தல் திறன். ஆனால் ஈசான மூலையில் மேங்க கருத்துருச்சு, கண்டிப்பாக மழை வரும், ஈசல் பறக்குது, மேலே காயப்பட்ட துணி எழுது அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா வானியல் அறிஞர் கிடையாது ஐயா. ஆனால் அதே நேரத்தில் இருமலா, ஏன் பாப்பா இருமுற, பாப்பாவுக்கு கொஞ்சம் இஞ்சி தண்ணி போட்டுக்கொடு என்று என் அப்பா சொல்வார். அவருக்கு என்ன தெரியாது, MBBS படித்ததில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் எதை கற்றவர்கள்? வாழ்வியல் திறன் கற்றவர்கள். அந்த வாழ்வியல் திறனை எங்களுக்கு கற்பித்தவர்கள். கால அட்டவணைப்படி கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு எங்கேயா இருக்கிறது நேரம்? உங்கள் வாழ்க்கை கல்வியை கற்பிப்பதற்கு தங்கள் பாடத்தை கற்பிக்கத்தான் அவர்களுக்கு அவகாசம் இருக்கிறது. வாழ்க்கை கல்வி கற்பிப்பதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இல்லை ஐயா. ஆசிரியர்கள் மட்டும்தான் துணை புரிகிறார்கள் என்றால் முதல் மதிப்பெண் பெற்றவன் மட்டும்தானே வாழ்க்கையில் உயர வேண்டும். அப்படியா இருக்கிறது இன்றைய உலகம்? முதல் மதிப்பெண் பெற்றவன் மட்டுமே உயர வேண்டுமா? இல்லை. பள்ளியிலிருந்து பாதியில் நின்றவர்களும் பள்ளியிலிருந்து துரத்தப்பட்டவர்களும் கூட சாதிக்கிறார்கள் ஐயா. உதாரணமாக சச்சின் டெண்டுல்கர் 10ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆனவர். ஆனால் இன்று 10ஆம் வகுப்பில் மராட்டிய மாநிலத்தில் மாணவர்கள் அவரை பற்றி படிக்கின்றனர். தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளியிலிருந்தே துரத்தப்பட்டவர், பள்ளியிலிருந்தே ஆசிரியரால் துரத்தப்பட்டவர். ஆனால் இன்று எல்லா வகுப்பறைகளையும் அவரை பற்றி நாம் கற்பித்துக் கொண்டே இருக்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி. ஆசிரியர்கள் எல்லாம் ஏணிகள் போன்றவர்கள் தான், யார் இல்லை என்றார்கள். ஆசிரியர்கள் பணி போற்றுதலுக்குரியதுதான். ஆனால் ஒருவன் அந்த ஏணியில் ஏறுகிறான் என்றால் எதை நம்பி ஏறுகிறான்? தான் தடுமாறாமல், தடுமாறி எப்போது கீழே விழுந்தாலும் தன்னை பின்னிருந்து பாதுகாக்க தன் தந்தை பின்னிருக்கிறார், தன் பெற்றோர் பின்னிருக்கிறான் என்ற ஒரே பாதுகாப்பு உணர்வினால் மட்டுமே அந்த ஏணியில் தடுமாறாமல் ஏற முடிகிறது. அந்த பாதுகாப்பை ஆசிரியர்களால் தர முடியாது ஐயா. பெற்றோர்களால் மட்டும்தான் அந்த பாதுகாப்பு உணர்வை தர முடியும். ஒரு விவசாயி தன் நிலத்தில் விதை விதைத்து களை பிடிங்கி தண்ணீர் விட்டு பயிர் வளர்க்கிறார். ஆனால் நிலத்தில் விளையும் பயிரின் விளைச்சல் யாரால் நிகழ்ந்தது என்றால் களை பிடிங்கிறனாலா, பயிர் நாட்டு நட்டவனாலா, இல்லை தண்ணீர் பாய்ச்சினாலா? இல்லை ஐயா, அந்த விவசாயியால் மட்டும்தான். ஏன்? அந்த உழவனுக்கு தான் தெரியும் என்னவென்று, எந்த நேரத்தில் களை பிடிங்க வேண்டும், எந்த நேரத்தில் விதை விதைக்க வேண்டும், எந்த நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், எந்த அளவு பாய்ச்ச வேண்டும் என்பது அவனுக்குத்தான் தெரியும். அதே போலதான் நம் பெற்றோர்களும் எந்த பருவத்தில் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த கல்லூரியில் படித்தால், எந்த பாடம் படித்தால் அவன் தன் வாழ்க்கையில் முன்னேறுவான் என்பதை நன்கு உணர்ந்து அவனுக்குரிய வாழ்க்கை பாதையை வகுத்துக் கொடுப்பவர்கள் நம் பெற்றோர்கள் மட்டுமே. பெற்றோர்களின் பணியை ஏற்று பேசுகிறேன் என்பதற்காக ஆசிரியர் பணியை குறைத்து மதிப்பிடவில்லை. ஏனென்றால் நானும் ஒரு ஆசிரியை தான். ஆசிரியர்கள் கடமை குழந்தைக்கு கல்வி கற்பித்து அறிவூட்டுதல், அவர்களுக்கு வழிகாட்டுதல். வழிகாட்டும் மரங்கள் எல்லாம் நம் வாழ்க்கைக்கு துணை வருவார்களா? வரமாட்டார்களையா? கடைசி வரை நம்மை அழைத்து செல்பவர்கள் நம் பெற்றோர்கள். அவர்களுக்கு எதிரடி சகோதரர் சொன்னார், ஆசிரியர் பணி அறப்பணி என்று. பணி ஐயா, உண்மைதான், அது அவர்களுக்கு பணி. ஆனால் பெற்றோர்களுக்கு லட்சியம். பணிக்கும் லட்சியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஐயா. 1000 மாணவர்கள் அவன் ஒரு மாணவன் ஒரு ஆசிரியருக்கு. ஆனால் அந்த 1000ம் அவன்தான் பெற்றோருக்கு. அவர்களது லட்சியமே அவனது வாழ்க்கையின் வளர்ச்சி மட்டும்தான். ஈன்று பிறந்தவர்கள் எந்தலை கடமை, சான்றோன் ஆகுதல் தந்தைக்கு கடமை என்றார் பொன்முடியார். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்றார் திருவள்ளுவர். தந்தை மகற்காட்டு நன்றி அவையத்து முந்திய கட்சிகள் என்று மேலும் கூறுகிறார் திருவள்ளுவர்.
இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது ஐயா? ஒரு பெற்றோர் தன் மகனை சான்றோன் ஆக்குவதற்காக அவனை வளர்க்கும் போதே தன் குடும்பத்தின் கல்வி, பண்பாடு, ஒழுக்கம், குடும்பநலம், பாரம்பரியம் அனைத்தையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவனுக்கு முன்னேற்றத்திற்காக செய்யும் பலவற்றில் ஒன்றுதான் அவனை பள்ளியில் சேர்த்தல். கல்வி கற்க பள்ளியில் சேர்த்தல். பள்ளியில் கற்பதால் மட்டுமே அவன் வளர்ச்சி அடைந்துவிட முடியாது ஐயா. எனவே ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் பெரிதும் துணை நிற்பவர்கள் பெற்றோர்களால் மட்டுமே முடியும் என்பதை கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். சிறப்பான கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க திருமதி பரமேஸ்வரி அவர்கள். ஐயா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை யார் செய்யறது? நாங்க தான் செய்யறோம். பிள்ளைங்களை உங்களுக்கு ஸ்கூல்ல கொண்டு விடுறோம். அந்த புத்தக பையை சுமந்து வரது யாரு? அந்த குழந்தை எங்க போனாலும் அது கூட ஓடும். இன்னும் கொஞ்ச நாள் வச்சாலும் பாத்ரூம் போனாலும் அது கூட ஓடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அலங்கரிச்சு இந்த குழந்தைங்க கூடயே ஓட வச்சுட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கல்வி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கிறது இல்லை, நாங்க தான் ஐயா, பெற்றோர்கள் தான். அதனாலதான் மாதா பிதா என்ற அந்த 2 ஸ்தானமும் அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல பாதுகாப்பான கல்வியை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைய வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சீன நாட்டுல குழந்தைகளுக்கு அந்த விழிப்புணர்வான செயல்முறைகள், அதாவது பெற்றோர்கள் படக்கூடிய கஷ்டப்பாடுகளை வீடியோவில் காமிக்கிறாங்க, பாடல் போல இணைந்து காமிக்கிறாங்க. அந்த கல் சுமக்கிறது, இந்த மண்ணை தூக்குறது, அப்பா அந்த வண்டியை தள்ள முடியாம தள்ளி போறது, அவருடைய காப்பு காய்ந்த கரங்கள் எல்லாமே, ஒரு செருப்புகள் கிழிந்து இருக்கிறது, ஆடைகள் ரொம்ப அலங்கோலமா இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை அந்த குழந்தையை பார்க்கும் போது கண்கலங்கி அந்த வகுப்பறையை அழுகுது. என்ன காரணம்? இந்த அளவுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு நம்மளை இந்த வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தைகள் லைவா பார்க்கும் பொழுது அதனுடைய மனசுல அந்த பெற்றோர்கள் படக்கூடிய அந்த கஷ்டப்பாடுகள் கண்ணாடி போக தெரியுது. இதே நிலை நம்முடைய இந்தியாவில் கொண்டு வரணும். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் கவனிக்கிறாங்க, அவங்களோட இருக்கிறாங்க, அவங்களால எந்த அளவுக்கு சிரமப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா அந்த கஷ்டப்பாடுகளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க தெரியவங்க. அதனால பெற்றோர்கள் தான் எல்லா நிலையிலும் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா பதிவு போயிருக்காங்க. ஒரு தடவை உங்களுடைய திருக்கரங்கா நல்ல ஜோதி. அடுத்ததாக குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிபவர்கள் ஆசிரியர்.